Hi guys, welcome to சமையலும் கைவண்ணமும். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி கொத்து பரோட்டா. வழக்கமா மைதா மாவுல தான் பண்ணுவாங்க. உங்களுக்காக கோதுமை மாவுல குக் பண்ண போறேன். கோதுமை பரோட்டா ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா பாருங்க. சரி வாங்க கொத்து பரோட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுங்க. ஆயில் சூடானதும் கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுங்க. ஃப்ளேவருக்காக ஒரு பட்டை ஒரு லவங்கம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணலாம். நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பரோட்டாவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணதை ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நான் 3 பரோட்டா ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு 2 எக் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எக்குக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. டக்குன்னு மிக்ஸ் பண்ணாதீங்க. லைட்டாக பபிள்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. எக்கை நல்லா வதக்கிக்கலாம். எக் நல்லா குக் ஆயிடுச்சு. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண பரோட்டாவை ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் பெப்பர் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் சிக்கன் குருமா, மட்டன் குருமா, அப்படி இல்லைன்னா வெஜ் குருமா இருந்ததுன்னா அதை கூட ஆட் பண்ணிடலாம். நான் சிக்கன் குருமா ஆட் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. 1/2 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணுங்க. ஷார்ப் எட்ஜ் இருக்கிற பாத்திரம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்க. பெரிய சைஸ் பரோட்டா இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணும்போது சின்ன சின்ன பீசஸாக கட் ஆகிடும்.
வாவ், கோதுமை கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் டின்னருக்கு தாராளமாக ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு நம்ம சமையலும் கைவண்ணமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.